ஐயா. நீதான் இந்த ஃபேக்டரிக்கு முதலாளி மாதிரி உள்ள தாராளமா நுழையறிய. உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த குத்துக்கிற போல நிக்கிறானே, உன் கண்ணுல படல? நான் மேனேஜரை பார்க்கணும். பாத்தி என்னத்தையா புரட்ட போறேன்? ஏதாவது வேலை கிடைக்குமான்னு. கிடைக்கும் கிடைக்கும். முதல்ல இங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட முகம் கொடுத்து பேசி முழுசா திரும்பணுமே. அவ்வளவு மூர்க்க பெரிய கோபக்காரரா? இந்த மேனேஜருக்கு கால் சட்டை சோப்புக்குள்ளதான் கோபம் இல்ல, அதுக்குள்ள அப்படி கைய போட்டு தெளிச்சு அப்படி ஒரு பார்வை பார்த்தாருன்னா போதும். யார் தலையில கொல்லியோ எவன் கையில சட்டியோ எந்த குடும்பத்து வாயில மண்ணோ தெரியல. என்ன தம்பி பேசல? வந்து இதெல்லாம் முதலாளி அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதா? அவங்கதான் நல்ல கொக்கு பிடிச்சி வச்சிருக்கானே கொக்கு. தம்பி ஒரு பீடி இருந்தா கூட. சிகரெட்டா? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், சும்மா இருக்கட்டும். கண்டா என்னப்பா செய்யறது? இந்த மனுஷன் ஃபேக்டரிக்குள்ள உட்காந்து வருஷம் 3 ஆச்சு. இந்த ஃபேக்டரி அப்படியே கெதி கலங்கி போய் நிக்குது. என்ன செய்யறது சொல்லு? சீமைக்கு போன சின்ன முதலாளி வந்தாலும் எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதான்னு நாங்க எதிர்பார்த்தா அந்த மனுஷன் எங்கேயோ பறந்துட்டாரு. அவங்களுக்கு என்னப்பா பெரிய முதலாளிமார்கள். தம்பி கொஞ்சம் விலகி நில்லு, காக்கா வருது. காக்கா? காக்காயா? ஆமா ஆமா, மேல விழுந்து புடுங்கனால புடுங்க. நீ இந்த பக்கம் வந்துரு. யாரா அந்த தடிப்ப? வந்து வந்து போய் வேற ஒண்ணு காலையில போய் நீ இடிய அந்த கழுத்தை என்னடா சொல்றான்? போய்யா. பாத்தியா தம்பி பாத்தியா? இவன் தான் மேனேஜர் மடையன். மாசம் 1000. நீ எப்ப வந்த? அரை மணி நேரம் ஆச்சு. ஐயோ, யாராவது பாத்துட்டா? எதுவும் நினைக்க எதுவுமே இல்ல. உங்க கலவரத்தை ஒரு நிலவரத்து கொண்டு வந்து அப்படி உட்காருங்க. எல்லாம் கணக்காத்தான் வந்திருக்கேன். என்ன கணக்கோ? ஒரு நாளும் இல்லாதபடி நெஞ்சு துணிஞ்சு நேரா இங்கே வந்துட்டியே, அதுல எனக்கு பயமா இருக்கு. நீங்க இப்படி பயந்து நடுங்கிறத யாராவது பார்த்தாதான் ஆபத்து. நம்ம குட்டு வெட்ட வலிக்குமாயிடும். என்ன கோகிலம் சிறுவிழத்தனமா பேசுற? இங்க எத்தனை பேர் நம்ம கவனிப்பாங்க தெரியுமா? அத்தனை பேர் கண்லையும் மண்ணை தூவிட்டு தான் வந்திருக்கேன். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமோ? அது தெரியாம தானே முடிக்கிறேன். தகவல் வந்திருக்கான்னு அப்பா பாஸ்டர் சொன்னார். தகவலா? அதுதான் என் எதிர்கால வாழ்க்கை துணைவர். ஓஹோ, வசந்தம் கிட்ட இருந்தா அதுக்கு உன்னை அனுப்புனாரு. அவராவது அனுப்புறதாவது நானா தான் சொன்னேன் போய் பார்த்துட்டு வரேன்னு. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி, நம்ம பொண்ணுக்கு வசந்தம் மேல இவ்வளவு ஆசை இருக்கேன்னு. ஆனா எனக்கு ஒரே கொண்டாட்டம். வசந்தம் தகவலை வரவேற்கிறதுல அட நீங்க ஒண்ணு, அது எப்ப வந்தோ எனக்கு என்ன. இந்த சாக்குல உங்க கூட கொஞ்ச நேரம் ஆனந்தமா அரட்டை அடிக்கலாம் பாருங்க. சரியான சாமர்த்தியக்காரி. சும்மா இருங்க, யாராவது பார்த்துட போறாங்க. யார் அவன் தடிப்ப? நான் தான். பெரிய முதலாளி மகன் நான் தான் வந்து நட்டமணினா நான் தெரிஞ்சுடுவேன் பாரு. யார் நீ? எங்க வந்த? நான் ஒரு கூலிங்க. தெருவில் போய் நில்லு, மூட்டை கிட்ட தூக்கி புழைக்கலாம். அது இங்க செய்யலாம்னு தான் வந்திருக்கிறேன். உங்க அப்பா வீட்டு ஃபேக்டரி பாரு, செய்யலாம்னு வந்தாரோம்ல, செய்யலாம்னு. நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? செத்து ஒழிஞ்சு நாதமா போயிட்டீங்களா? போவலீங்க, அம்மா காசு கேட்க. இவனை யார உள்ள விட்டது? நானா தான் வந்தேன். ஒன்ன கேட்கல. இவனை யார உள்ள விட்டது? ஏன் நிக்கிற? தெரியாதுங்க, அம்மா காசு கொண்டாரு. இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. பாப்பா பாயா பாயா, என்ன அக்கற மாட்டேன். நல்லா இருப்பா பாயா. ஐயா வா வா வா. என்ன கோகிலம் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அசந்து உட்கார்ந்துட்டேன். இந்த ஆடு முகத்தை பார்த்தா வசந்த முகஜாடையா இல்ல? சரியா போச்சு. எவனோ ஒரு பிச்சைக்கார போய் வந்ததுக்கு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம அசந்து உட்கார்ந்துட்டியே. இனி வசந்தனே வந்துட்டா அவ்வளவுதான், என் கூட பேச கூட மாட்டேன். அதெல்லாம் இல்ல, கனகச்சிதமா நடந்துக்குவேன். அம்மா இன்னும் கொஞ்சம் சோறு போடம்மா, ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு போதும் கண்ணு, நாளைக்கு நிறைய போடுறேன். போமா, நித்தம் நித்தம் இப்படித்தான் சொல்றேன். இந்த சாப்பிடு. என்னங்க இது? இப்படி பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன செய்யறது? நாம பட்டினி கிடந்தாலும் குழந்தைகளை காப்பாத்தினா போதும். இத்தனை வருஷமா வேலை செய்யறீங்களே, சம்பளம் கொஞ்சம் கூட்டி கேட்க கூடாதா? கேட்காமலா இருப்போம்? அவங்க காதுல ஏறணுமே. இந்த மேனேஜர் எப்ப பார்த்தாலும் சுருட்டுறதுலயே இருக்கிறானே தவிர பாடுபடுற எங்களை எங்க கவனிக்கிறான்? மிஞ்சி பேசினா கெட் அவுட். அப்படி இருக்குது காலம். போனஸ் வரும்னு சொன்னீங்களே. என்னமோ போ, சீமிக்கு போனவர் வரட்டும், பார்க்கலாம். சீக்கிரம் வருவாரு, மனசு அலட்டிக்காதீங்க.
இந்தாங்க, குழந்தைக்கு வயிறார சாப்பாடு போடுங்க. என்னங்க இது பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு? நீங்க யாரு எதிர்பாராம எங்களுக்கு உதவி செய்யறீங்க? நானும் உங்களை போலதான். தைரியமா இருங்க, எல்லாத்துக்கும் விடிய காலம் சீக்கிரம் வரும். வாங்க படுகாலை பசங்க, நீங்க படிச்சது போதும், பேசாம என் பின்னாடி வாங்க. எங்கேயாவது எடுபடி வேலை கிடைச்சா கொண்டு போய் சேர்த்து விட்டுறேன். குழந்தைங்க அவனை ஏன் சீறி விடுகிறீங்க? அவங்களுக்கு என்ன தெரியும், பாவம். ஆமா, குழந்தைங்க. நாமும் வெக்கம் இல்லாம குழந்தைய பெற்று விட்டோம். போதுமான அளவு வரும்படி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. அதுலயும் குழந்தைகளை பெற்றுக்கிறது அதை விட தப்பு. குடும்பத்தினருக்கு கொஞ்சம் சாந்தம் வேணுங்க. அட நீ யார பண்ணி சாந்தமாவது கிண்டமாவது? பள்ளிக்கூடம் திறந்தாச்சா, புது புத்தகம் வாங்கணுமா? எங்கே போறது? என்னகிட்ட யாருக்கு பணம்? வாங்குற சம்பளம் செலவுக்கே பத்தல. இந்த முதலாளி அம்மா மகன் வந்தாலும் ஏதாவது விடியும்னு பார்த்தா அவன் என்னடானா சீமை சீமையா சுத்தி கொடுத்துறான். கொஞ்சம் நில்லுங்க. நீ என்ன பாடி போகும்போது சனு தடையா? இந்தாங்க, இது குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. எப்பாடுபட்டாவது குழந்தைகளை மட்டும் படிக்க வைக்கணுங்க. ஐயா, நீங்க இந்த காலத்து மனுஷனா? நீங்க யாரு? எங்க இருக்கிறீங்க? அத பத்தி உனக்கு என்ன கவலை? தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாள் உன் அன்னை. சிலை போல நீ எங்கு நின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? நான் பிறந்த ஊர் இது. இதுவரை என்னை யாருமே அடையாளம் கண்டு கொள்ளவில்லையே. உன்னை பற்றி யாருக்கு என்ன அக்கறை? சீமைக்கு சென்ற நீ சீமான் மகனாக திரும்பி இருந்தால் எத்தனை சீமான்கள் உன்னை எதிர்கொண்டு வரவேற்பார்கள். எத்தனை மாலைகளும் கழுத்திலே அலைமோதி அலங்கரிக்கும். எத்தனை வாழ்த்துக்கள், எத்தனை வரவேற்புகள், எத்தனை எத்தனை பாராட்டுரைகள். ஆனால் சீரழிய பிறந்த மக்களிலே ஒருவனாக வந்த உன்னை யார் சீந்த போகிறார்கள்? அப்பா, எவ்வளவு வேறுபாடு! முதலாளி, தொழிலாளி. அடே அப்பா, எட்டாத இடைவெளி, நெருங்காத நெடுந்தூரம். இதுதான் உலக நடப்பு. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானப்பா. வாழ்வா இது? எங்கு பார்த்தாலும் அழுகை, அனாச்சாரம், ஆடம்பரம், அட்டூழியம் இருக்கட்டுமே. அதற்காக நீ ஏன் இப்படி அவதிப்படுகிறாய்? பறந்து வரும் பூச்செண்டுகளை ஏந்தி நுகர்ந்து பார்க்க வேண்டிய உன் கரங்கள் கல்லையும் மண்ணையுமா தீண்ட வேண்டும்? தீண்டியதால் தானே காண முடிந்தது எனக்காக காத்திருக்கும் அந்த கல்யாண பெண் கோயிலத்தின் குணச்சித்திர விளக்கத்தை. காதல் கனிரசம் சொட்ட சொட்ட கடிதங்களை எழுதி எழுதி குவித்த அந்த செல்வ சிங்காரி ஒரு கன்னி அல்ல, கணிகை, மணப்பெண் அல்ல. என் வாழ்விலே மண்ணள்ளி போட வந்த மாயாஜால கள்ளி என்பதையும் தெரிந்து கொண்டேன். இங்கு எத்தனையோ பேர் துன்ப படுகொலையிலே சோர்ந்து வீழ்ந்து அவதிப்படுவதையும் கண்டேன். அது மட்டுமல்ல, என் பேரால் இங்கு நடைபெறும் அட்டூழியங்களையும் அறிய முடிந்தது. போகட்டும், பெற்ற தாயாவது போய் பார்க்க மாட்டாயா? பெற்ற தாய்? ஆம் வசந்தா, தான் பெற்ற மகன் மற்றவர்களை விட உயர்ந்தவன், சிறந்தவன், மேல்நாட்டிலே படித்து திரும்பியவன் என்று பூரிப்படைய வேண்டிய அந்த அன்னை இப்போது உன்னுடைய பிரிவாற்றாமையால் ஏங்கி தவிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பார்க்க வேண்டியது, அறிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் அந்த தாய்விடும் வேதனை பெருமூச்சை ஒரு தடவையாவது பார்த்து திரும்ப கூடாதா? திரும்ப முடியுமா? அம்மா என்ற எனது மழலை சொல்லை கேட்டு கேட்டு பழகிய என் அம்மா என் குரலை தெரிந்து கொள்ள மாட்டார்களா? என்னை வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்த என் தாய் என் வேஷத்தை புரிந்து கொள்வார்களே? எட்டி நின்றாவது அந்த கண்ணீரை பாரேன். பார்க்கிறேன், பார்க்கத்தான் வேண்டும். அதனால் எனக்கும் ஒரு ஆறுதல்.
காபி சாப்பிடுங்கம்மா. எனக்கு எதுக்குடி காபி? கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. செந்து, என்ன சும்மா தொந்தரவு பண்ணாத. நீ போய் உன் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி திருவாசகம் படிக்கிறவரை கையோட கூட்டிக்கிட்டு வர சொல்லு. அத கேட்டாவது என் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையட்டும். என்னம்மா நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்களே? காபி சாப்பிடுங்க, நான் போய் கூட்டு வர சொல்றேன். காலங்காலம் வச தம்பி வர போறாருன்னு நானும் குரோட்டன்ஸ் எல்லாம் வாங்கி நட்டு தண்ணிய ஊத்தி அழுக்கிறேன். வளர மாட்டேங்குது. வளருமா? நேர நேரத்துக்கு தண்ணி ஊத்தினாதானே வளரும். நேர நேரத்துக்கு சோறு கொட்டிக்கல திங்கிறதுக்கு. நீதான் எங்க இடம் கிடைக்கும் படுத்து தூங்கலான்ட்டு போறிய? அதுவா தனையும் நீ தண்ணி ஊத்தினா செடி உள்ளே போயிருது பூமிக்குள்ள. எனக்கு சூதுவாதம் ஒண்ணும் கிடையாது. என்ன போல கொழு கொழுன்னு வளர். புரியுதா? ஐயா மதிப்பே மண்ணாகிட்டு வருது. என்ன கட்டுக்கிட்டவன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ, என் முணுமுணுப்பு ராஜா உங்களை மதிக்கிறதே இல்லீங்களா? அடச்சி, இவன் வேற கால நேரம் தெரியாம கொஞ்சம் வந்துட்டா. நானே துண்ட தூக்கி தோல்ல போட்டு துறவரம் போயிடலான்னு பாக்குறேன். அப்படிங்களா? ஆமா. இந்த வரங்க கொஞ்சம் பொறுங்க. என்ன பெத்தவங்க வரட்டும். வெத்தலை வாக்கு வச்சு மேலதாரத்தோட துறவரத்துக்கு அனுப்ப சொல்றேன். போங்க. உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவன். ஆமா, முந்தான்னு வந்தவங்க. மூஞ்ச பாரு. குரங்க என்னடி சொன்ன? ஒண்ணு இல்ல மச்சான், அங்க பின்னால பாரு குரங்க. இந்த குரங்க உன் கூட்டாளிய போய் திருவாசகம் படிக்கிறவரை கூட்டு வர சொல்லி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லு. அதிகாரமா சொல்லாத. ஐயா மதிப்ப அறிஞ்சு பேசு. குரங்க, அம்மா சொன்னதை சொல்லிட்டேன். கேட்டா கேட்டுக்கட்டும், விட்டா விட்டுடட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏண்டி நீ நேத்து வந்து எடுத்தறிஞ்ச பேசுற? இரு, போயிட்டு வந்து பேசிக்கிறேன். குரங்க, சீக்கிரம் ஓடி வரணும்னு சொல்லு. என்னடி சொன்ன? நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா போய் வர்றத பாக்குறதுக்கு என் ரெண்டு கண்ணும் போறாதேன்னு வருத்தப்படுறேன். வருத்தம் என்ன சொல்லு? என் குரங்க பத்தி சொன்ன பிறகு பாத்துட்டேன். அம்மா இருக்காங்க, பேசுறதுக்கு சமயம் இல்ல. போயிட்டு வந்து பேசிக்க. போயிட்டு வந்து பேசிக்காங்க. என்னமோ நினைச்சிட்டு இருக்க நீ? அட கோவாலும் இல்ல ஒண்ணும் இல்ல. போங்கய்யா, கோவான்னு உயிரை வாங்கிக்கிட்டு. இருடி, வந்து பேசிக்கிறேன் உன்னைய. கோபால், அட வேலை இல்ல ஒண்ணும் இல்லையா? மேனேஜர் போய் அழுது கடங்க. இங்க வசந்த தம்பி வராம நாங்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சு போய் கிடக்குறோம். இரு. ஓ ஐயா, எழுந்துருங்க. வாசல் தெளிக்கணும். அடக்கு எழுந்துருங்க அண்ணா. நான் சொல்றது காதுல விழல? விடிஞ்ச வெயில வரத கூட தெரியாம தூங்குறாங்களே. ஏன் போச்சு போ. காலங்காத்தால் இது வேற சொல்லையா? யாரு இந்த ஆளு? யோ ஐயா, பெரியவரே எழுதுருங்க. சரிதான், இவரை எழுப்பி வாசல தெளிச்சு நான் வேலைக்கு போனா போறேதான். கத்துக்கிட்டு இருக்கனே, காதுல விழல? யோ எழுந்துறியா? பாய் காஃபி. ஆமா, நல்லா சென்சுதான். வெயிலேற வந்தாச்சு, எழுந்துச்சு போங்க. யாரு நீங்க? நானா? நான் வந்து நானு இங்க ஒரு பெரியவரு. எந்த பெரியவரு? பெரியவர் தான், வயசானவரு. பேரு கேட்டனா இல்லையாங்கிறது ஞாபகம் இல்லையாக்கும். ஆமா ஆமா. நீங்க யாரும் இல்ல. இடத்தை கொஞ்சம் காலி செய்யறீங்களா? பெருக்கி கூட்டணும், நேரம் ஆகுது. அதுக்கு என்ன? அப்படியே நான் அந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டுமா? எந்த பக்கமும் உட்கார வேண்டாம். வேலை இருந்தா போய் பாருங்க. எனக்கு வேலை ஒண்ணுமில்ல. அப்ப சரி, தெருவில் இறங்கி நடை கட்டுங்க. பேசிக்கிட்டு நிக்க எனக்கு நேரம் இல்ல. சங்கு ஊதுற நேரமா. ஃபேக்டரி சங்கா? ஆமா. அப்போ உங்களுக்கு ஃபேக்டரியில வேலையா? ஆமா ஆமா. என்ன சம்பளமோ? இது என்ன விசாரணையோ? தப்பு தப்பு. தனியா இருக்கிற பெண்ணோட அனாவசியமா பேசுறதே ரொம்ப தப்பு. தப்புதான். என்ன செய்யறது? கொஞ்ச நாள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பேசி பழகி இருப்பீங்கன்னு உங்க பேச்ச பார்த்தாலே பச்சையா தெரியுது. அந்த பழக்கம் எல்லாம் இங்க வேண்டாம். பேசாம வந்த வழியை பார்த்து நடங்க. வந்து இங்கே இருன்னு சொன்னது யாரு? அந்த பெரியவர் தான். அவர்தான் என்ன ராத்திரி கூட்டு வந்தாரு. இங்கே படுத்துக்க, காலையில எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளதான் போனாரு. ஒருவேளை வீடே மாறி போச்சோ? அது எப்படி மாறும்? நான் இங்கதானே படுத்திருந்தேன். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ஐயோ,
அவர்கிட்ட ஒரு முக்கியமான வேலை கூட இருக்கு. அவர் எவருன்னு தேடிக்கிட்டு போய் சேருங்க. ச்சே, ச்சே, பெரிய சொல்லியா போச்ச. எப்பா வள்ளி, யாரு கூடமா இப்படி வாயாடிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க பயவர அரட்டை கச்சை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத. இவர்தான் நான் தாங்க, நான் தான். அட இவர்தானா? அந்த அம்மா குட்டியாந்த. என்னப்பா நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம்? இல்லைங்க, நான் வந்து ரொம்ப பெரிய பிக் பாக்கெட்டா என்னவோ. அதெல்லாம் இல்லாமா, அவரும் நம்மள போலத்தான். ஏழு வேஷம் போட்டு பேசிருப்பாரு. இல்லாமா, ராத்திரி படுக்க இடம் கிடைக்காம திண்டாடினாரு. பர்ச்சைகளா எங்கண்ணுல போட்டாரு. பார்த்தா நல்லவராத்தான் தெரியுறாரு. ஆமா, நல்லவர். எல்லாம் நடிப்பா இருக்கும். ஆமா ஆமா, சொன்னா நம்பவா போறீங்க? எல்லாமே நடிப்பு தான். பாத்தீங்களாப்பா, இப்பேற்பட்டவங்களை பார்த்தா உங்களுக்கு இறக்கம் வருது. ஏதோ பாவம், வேலை தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு கடைசியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. அதுக்கு நாம என்ன செய்யறதா? ஏதோ நம்மளான உதவி மேனேஜர் கிட்ட சொல்லி. அதெல்லாம் கூடவே கூடாது. அவர் தயவு நமக்கு வேண்டவே வேண்டாம். பின்ன என்னம்மா செய்ய? எத்தனை நாளைக்கு தான் இவர் இப்படி அவதிப்படுவாரு? ஆமா, இவர் தான் அதிசயமா அவதிப்படுறாரு. பறிஞ்சு பேச வந்துட்டீங்க. அந்த மேனேஜர் மனுஷனா பிறந்திருக்கிற மிருகம். வாஸ்தவம். அதை நீங்க நானும் சொல்லி என்ன செய்ய? பணத்தை போட்டு ஃபேக்டரிய கட்டி அவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க பாரு. அது அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். அவங்களுக்கு தெரியுது. முதலாளி அம்மா பங்களாவை சுத்துறாங்க. சின்ன முதலாளி ஆகாச வழியா லோகத்தை சுத்துறாரு. அதை விட்டு இறங்கி வந்து நம்ம கிட்ட நெருங்கி பார்த்தா என்ன தெரியும்? வந்தாச்சு. யாரு? சின்ன முதலாளி. அவர் எங்கப்பா வந்தாரு? இல்ல, அப்படி நான் கேள்விப்பட்டேன். சரி தம்பி, பல்ல விளக்கிட்டு அந்த மேனேஜரை போய் பார்த்துட்டு வருவான். வா. என்னங்க, நீங்க திண்ணையிலேயே உட்காருங்க. வான்னு சொன்னா போதும், நீட்டா வந்துடுவாங்க. பரவாயில்லம்மா, வரட்டும். ஏழைக்கு ஏழைதாம்மா ஆதரவு. அவன் பேரு என்ன சொன்ன? வரவன். அவனை நாளைக்கு வேலைக்கு வர சொல்லு. முதல்ல எடுபடி வேலை செய்யட்டும், பின்னால நல்ல வேலையா பார்த்து கூட சொல்றேன். சந்தோஷங்க, நான் வரட்டுங்க. முருகேசா, நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாதுங்க, நல்லா தெரியுங்க. எந்த பைய சிவாசையை நான் சட்டை பண்றதே கிடையாது. ஆனா நீ சொல்லும் போது நான் தட்ட முடியுதா? நமக்கு வேண்டிய மனுஷன் ஆயிட்டியே. இதெல்லாம் வள்ளிக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. ஏன்? நல்லா தெரியுங்க, நல்லா தெரியுங்க. நான் வரட்டுங்களா? சொன்னது வருது. முருகேசனாரா? வாங்க வாங்க, ஏதுக்குள்ள போறோம். டேய், முதல்ல நீங்க வாடா. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு போய் டிரெஸ் மாத்திக்கிட்டு அங்க இருந்து நேரா இங்க ஓடி வர்றேன். துறவாளுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள டபுள் ட்ரெஸ் போடணுமோ? எனக்கு டியூட்டியும் டபுள் தானுங்களே. ஆபீஸ்ல 8 மணி நேரம், அதுக்கு அந்த ட்ரெஸ். மீதி 16 மணி நேரம் ஐயா சௌரியங்களை கவனிக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ். ஆகவே எனக்கு டியூட்டி ரொம்ப டைட்டுங்க. இனிமே வீட்டுக்கு போனோம் வந்தோன்னு வரணும், தெரியுமா? சரிங்க, போனோம் வந்தோன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துடுறேன். இப்ப போனானே முருகேசன், அவன் மகளை பத்தி உனக்கு தெரியுமா? தெளிவா தெரியும். சிறப்புறத்து வள்ளியோட அழகையெல்லாம் அப்படியே வாரிக்கிட்டுல பிறந்திருக்கா. பேயடி பேயடி அப்பா. அவளை கொஞ்சம் கவனி. வேண்டாங்க, ஒண்ணு கட்டிக்கிட்டே நான் படுற அவஸ்தை போறோம். வேண்டவே வேண்டாம். யார் அவன் சுத்தம் மண்டா இருக்கான்? அவளை சுத்தி வட்ட வளையம் போட்டு என்ன பத்தி கொஞ்சம் பேசி பாரு. கிட்ட நெருங்க முடியாதுங்க. எக்கச்சக்கமா ஒரு வார்த்தை சொன்னா போச்சு. சாதாரண கன்னத்துல ஒண்ணு விட்டு பல்லெல்லாம் கழட்டி கையில கொடுத்து போயிட்டு வாடா.
என்ன வள்ளி, சௌக்கியமா? சௌக்கியமா தான் இருப்பேன். உன்னை நேர்ல பார்த்து விசாரிக்கலன்னா என் மனசு சமாதானப்படுறதே இல்ல. உங்க அப்பா இல்லையா? இல்ல. சந்தர்ப்பமும் சரியாதான் இருக்கு. ஒரு முக்கிய விஷயம் பேசலாமா? சாதாரண விஷயம் ஒண்ணும் இல்ல. என்ன வள்ளி இது? உனக்கு மேஸ்திரி வேலை கொடுக்கலாம்னு முடிவு செய்திருக்கிறேன். இது என்ன? சற்று சாதாரண விஷயம். ஆமா ஆமா ஆமா, உன்னுடைய குணத்துக்கும் பண்புக்கும் அழகுக்கும் நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். உனக்கு மேஸ்திரி வேலை என்ன பெருசு? சொல்ல போனா நீ பாடுபட பிறந்தவளே அல்ல. பிறகு உல்லாசமாக வாழ உருவெடுத்தவள். அப்படியா? அப்புறம் சொல்லட்டுமா? அதுதான் ஆரம்பிச்சுட்டீங்களே, நடக்கட்டும். உப்பரிகள் மீதிலே ஒய்யாரமாக உலாவி வர வேண்டிய கொய்யாக்கனி, தவழ்ந்து வரும் தென்றல் காற்றிலே அந்த புடவை தலைப்பு பறந்தாடுவா. அந்த மோகன அழகையும் உன் திரைவடிவ நெற்றியை நடன அரங்கமாக்கி அதிலே நளினமாக அசைந்தாடும் அந்த கூந்தலின் மினுமினுப்பையும் பார்த்து ரசிக்க கொடுத்து வைத்தவன் பாக்கியசாலி வள்ளி, மகாபாகியசாலி. வர்ணனை எப்படி? பிரமாதம். உன்னை பார்த்தாலே கற்பனை ஊற்று வெள்ளம் போல பாய்ந்தோடுது வள்ளி. முடிந்ததா? முடிந்தது என் வரையில். இனி நீதான் சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை, 2 எழுத்து. சரிதா? அதுதான், அதேதான். இனி நீ உடல் தேய உயிரழிய வாழ வேண்டியதில்லை. பலமான வாழ்வு உன் காலடியிலேயே தவம் செய்யும். கண்ணீர் விட்டு கலங்க வேண்டியதில்லை. பன்னீரின் நறுமணத்திலேயே பகட்டாக வாழலாம். உன் முகத்திலேயே அரும்பின் இருக்கும் வேர்வை துளிகளுக்கு பதிலாக ஜொலிக்கும் முத்தாரங்கள் உன் அழகுமே நீ அலங்கரிக்கும். அபாரம் அபாரம். இந்த மணிவாசகத்தை எந்த புத்தகத்திலிருந்து பாடம் பண்ணினீங்க? புராணமா, சர்க்கார சமூகமா? பாடம் பண்றதா? நெஞ்ச பிளந்து வந்து கொட்டுது வள்ளி. ஐயோ பாவம், உடனே ஒரு டாக்டர் பாருங்க. போச்சு, சுவாரஸ்யமான கட்டம் போட்டுன்னு போச்சு. நீங்களும் போகலாம். போகவா சொல்லுகிறாய்? வள்ளி, உனக்கு பாடுபடுவதை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அதனால்தான் அப்படி பேசுகிறாய். எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நீங்கள் பேசாமல் போய்விட்டாலே போதும். இந்த உடலும் உயிரும் இருப்பது உல்லாசமாக வாழத்தான் வள்ளி. அதில் சந்தேகமே இல்லை. சபாஷ், அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. மேனேஜர் சார், உல்லாசம் எது தெரியுமா? உழைத்த பின் ஓய்வு கொள்வது, பாடுபட்ட பலன் பெறுவது, செம்மை தொழில் புரிந்து சீராக இல்லறம் நடத்துவது. அதுல உப்பும் இல்லை சப்பும் இல்லை. மானம் மரியாதையற்ற உங்கள் உல்லாசத்தை பற்றி விளக்கம் இங்கு தேவையில்லை. வள்ளி, என்ன? நானும் நீண்ட காலமாக பொறுத்திருக்கிறேன். நானும் மறுத்திருக்கிறேன். என் விருப்பம் உன் மனதை மாற்றாதா? என் மறுப்பு உங்கள் மண்டையில் ஏறாதா? வள்ளி, இருக்கிறேன், கத்துவாரே. நாசத்தை தேடிக்கொள்ளாதே. நான் இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜர். நீ ஒரு சாதாரண வேலைக்காரி. வேலைக்காரிக்கு இருக்க வேண்டிய மட்டும் மரியாதை மேனேஜருக்கும் இருக்க வேண்டாமா? கோபத்தை மூட்டாதே. என் விரலத்தைந்தால் ஆட வேண்டிய அவலை நீ. மிஸ்டர் மேனேஜர் சார், ஓடி ஆடி மகிழ வேண்டிய வயதிலிருந்து ஓயாது பாடுபட்டு பழகி இந்த கை ஆடினார். பாடுபட்ட பலன் பெறுவதை தவிர கேடு கெட்ட வாழ்வு கச்சார வாங்கும் மனாச்சார கரங்கள் அல்ல இந்த கரங்கள். அப்படி கூட ஒரு போடு. அதிக பிரசங்கி, வீணாக அழிந்து போகாதே. செத்து போவதற்கு கூட சித்தமாக இருக்கிறேன். மூடுவாய், ஓடு வெளியே. அப்படி போட்டு தமாசுண்ட. மரியாதையாக போய்விடு. இல்லாவிட்டால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் பாவம், பெண் என்று பரிதாபப்படுகிறாயோ? போ வெளியே. என்னடா சபாஷ்? சபாஷ். ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உள்ள உள்ள உள்ள. ஆமா, உன் சிறுசிலிப்பை என்னிடமா காட்டுகிறாய்? இரு, உன்னை என்ன செய்கிறேன் பார். திருட்டு சிரிக்கி. என்ன வள்ளி இது? என்ன நடந்தது? இந்த தடியை ஏன் இங்க வந்தான்? ஒண்ணுமில்ல. வழக்கம் போல சீறி விடாம நடந்ததை கொஞ்சம் சொல்லு வள்ளி. அந்த அயோக்கிய பயலை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்னத்தை சொல்லட்டும்? அவன் என்னதான் சொன்னான் சொல்ல. ஏழையை கற்பை விலை பேச வந்த எத்துவாளி பையன். அவன் பிறவி குணத்தை இதுவரையில ஃபேக்டரியில காட்டினா, இப்ப இங்கேயே வந்துட்டான். ராஸ்கல், நில்லுங்க. எங்க போறீங்க? அவனை இப்போதே மண்டையில் அடித்து விரட்டுகிறேன். அது உங்களால முடியாது. முடியும், நீ வழிவிடு. ஆத்திரத்தால நிதானம் தவறி பேசுறீங்க. அவன் மேனேஜர். நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கும் அதிகாரம் அவன் கையில. அந்த கையை முறித்து அதிகாரத்தை பறித்து விடுகிறேன் பார். பொங்கி வரும் கோபத்தால் உங்கள் புத்தியே பேதலித்து விட்டது. எனக்கா? வள்ளி, நான் யாருந்தே உனக்கு தெரியாது. நான் தான் இந்த ஃபேக்டரி முதலாளி அல்ல, தொழிலாளி. ஆமா ஆமா, இப்ப நான் தொழிலாளி தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்காக பரிந்து பேசி நீங்கள் அவரோடு சண்டை போட்டா
அதனால் அழிவது அவருடைய அந்தஸ்து அல்ல, அவருடைய கௌரவம் அல்ல, அவருடைய மானம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் இல்லாத உறவை கதையாக கட்டி நம்மைத்தான் ஏளனமாக பேசுவார்கள். அதிலும் பெண்ணாக பிறந்திருக்கும் நான் தான் அதிகம் புண்பட வேண்டும். இவனுக்கு முடிவு காலம் தான் எப்போது? வெகு தூரத்தில் இருக்காது. வினை விதைத்தவன் தினை அறுப்பதில்லை. அதுவரையில் இந்த பேயிடமிருந்து எப்படித்தான் தப்பி வாழப் போகிறாயோ? இவன் என்ன, இவங்க தாத்தா வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. வாங்க உட்காருங்க. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? இப்பதான் இந்த ஃபேக்டரிக்கு முதலாளி மாதிரி விரட்டேன் பாரு, அதிகாரத்தை பறிக்கிறேன் பாரு. இதெல்லாம் என்ன மந்திரம் போடுறதா? இல்ல, தந்திரம். அப்பப்பப்பா, உங்க கோபத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அடே அப்பா, நீயா பயப்படுவ? உன்னை கண்டு நான் பயப்படாம இருக்கணுமே. ஆமா, பயப்படுறவங்க தான். கிடைச்ச இடத்தை விடாம பிடிச்சுக்கிட்டீங்க. ஐயோ, அதுக்காக நான் பட்ட பாடு. சரி சரி, சாப்பிட போல. ஓ, சாப்பிடணுமோ? இதோ பாரு. வந்து என்ன வந்து சாப்பிட்டு வந்து ஏதாவது சமாச்சாரங்கள்? ஒண்ணுமில்ல. உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குதா? பிடிச்சாகணுமே, வேற வழி. இங்க வேணும்னா சாப்பிடுங்களேன். ஆஹா, இது என்ன அதிசயத்துல அதிசயமா இருக்கே. நான் காண்பதென்ன கனவோ நனவோ என்னவோ தெரியலையே. ஆமா, சாப்பிட சொன்னா. வேண்டாம் தாயே, வேண்டாம். நான் வந்து ஒரு பெரிய பிட் பாக்கெட். இல்ல இல்ல, நான் தப்பா பேசிட்டேன். உங்க குணம் தெரியாம. தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியல. போனா போகுதுன்னு சாப்பிட சொன்னா குறும்பு. சாப்பிடாட்டா போங்கல. அப்ப சரி, போறேன். என்ன செய்யறது? சாப்பிட சொல்றாங்க, சரின்னு சொன்னா உடனே போக சொல்றாங்க. நான் ஒண்ணும் போக சொல்லல. நிஜமா சொன்னா? இல்ல, போய் போய் ஒரு இலை வாங்கிட்டு வாங்க. இதோ ஒரு ஓட்டத்துல போயிட்டு வராங்க. மிக நல்லவர். யாரோ என்ன பேரோ, யார் இவ சொந்த ஊரோ, ஏனோ என்னெங்கும் இவரை நாடுது. யாரோ என்ன பேரோ, யார் இவ சொந்த ஊரோ, ஏனோ என்னெங்கும் இவரை நாடுது. கூறுமிழ்ந்த நிலைதானோ காதல் என்பது, கூறுமிழ்ந்த நிலமோ காதல் என்பது. இதை கூறும்போது எனது உள்ளம் இன்பம் கொள்ளுது. எங்கிருந்தோ வந்தார் என் இதயம் கவர்ந்தார். என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். முன்னம் கண்டதில்லை, நேசம் கொண்டதில்லை, இன்றோ இவர் மீது மனசு செல்லுது. முன்னம் கண்டதில்லை, நேசம் கொண்டதில்லை, இன்றோ இவர் மீது மனசு செல்லுது. தோணமிழ்ந்த நிலைதானோ காதல் என்பது, தோணமிழ்ந்த நிலைதானோ காதல் என்பது. இதை சொல்லும் போது எனது உள்ளம் இன்பம் கொள்ளுது. எங்கிருந்தோ வந்தார் என் இதயம் கவர்ந்தார். என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். நெஞ்சில் வேறொரு பெண்ணை எண்ணி இருந்திடுவாரோ, என்னை அதனாலே வெறுத்திடுவாரோ. நெஞ்சில் வேறொரு பெண்ணை எண்ணி இருந்திடுவாரோ, என்னை அதனாலே வெறுத்திடுவாரோ. எதையோ எண்ணா நிலைதானோ காதல் என்பது, எதையோ எண்ணா நிலைதானோ காதல் என்பது. மனதில் தோணும் இந்த சந்தேகம் தன்னை யாரு தீர்ப்பது. எங்கிருந்தோ வந்தார் என் இதயம் கவர்ந்தார். என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். எங்கிருந்தோ வந்தார் என் இதயம் கவர்ந்தார். என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். சாப்பிடலாமா? இங்க அம்மாவும் இல்ல, ஆயாவும் இல்ல. பின்ன யாரு இருக்காங்களா? கண்ணை திறந்து பாருங்க. ஓ, நீங்க தானே எல்லாம் வாங்கிட்டு சொன்னது. நமக்கு வந்து பாருங்க, 4 நாளுக்கு சைவ சாப்பாடு போதும். போதுமா? எடுங்க காசு. என்னம்மா அது, சாப்பிட வரும்போதே இலையோட வாங்குறீங்க, சாப்பிடுறதுக்கு முன்னாடி காசு கேக்குறீங்களே. ஒருவேளை இது புது தினசான சாப்பாட்டு கடையோ? ஆமா. அது சரி, உங்க பேர் என்னவா? அரே, உங்ககிட்ட அதை சொல்ல நானு. என் பேரு
வரதன். சொந்த ஊரு மெட்ராஸ். சென்னப்பட்டணம்னு அழகா சொல்லுங்களேன். ஆமா, அப்பா அம்மா? அம்மா இருக்காங்க. அவங்க பேரு? அது சரிதான், வக்கீல் தேவலாம் போல் இருக்கு. ஆமா, இருக்க இருக்க பயம் தெளிஞ்சு போச்சு. குறும்பு அதிகமாச்சு. அவங்க பேரு கேட்டா? அவங்க பேரு கற்பகம்மா. அட, நம்ம முதலாளி அம்மா பேரு கூட அதுதானா? ஆமா, வள்ளி நீ குறிச்சுதானா? எத்தனையோ பேரு. முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானாமே, அவ பேரு கூட வள்ளி தானா. ஆமா, சென்னையில உங்க இருப்பிடம் எங்க? பிளாட்பாரம். உங்க வீட்டை கேக்குறேன். அதத்தான் சொல்றேன். கடற்கரை பக்கமா இருக்கிற பிளாட்பாரத்துலதான் நம்ம ஜாகைய போக்குவரத்து எல்லாம். வானமே கூரை, ரிப்பேர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. கடற்காத்து சும்மா அள்ளிக்கிட்டு வரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தை எப்போ அழைச்சிக்கிட்டு வர போறீங்க? வரணும். எப்போ? அதை விட இப்ப சொல்றது, தான பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி, வாங்க சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம். ஓ, நான் ரெடி. ஆமா, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாம் சரிவர இருக்கும்ல? ஒண்ணு இருக்காது, சோறு மோரும் தான். தேனாமிர்தம் போங்க, எல்லாம் போடுற கைய பொறுத்து இருக்கு.